என் செல்ல குழந்தையே, மீண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவில் இந்த வராகியானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்றைய விடியலானது சந்திர தரிசனத்தினுடைய விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. இன்று மாலை சந்திர பகவானை வழிபடும் பொழுது ₹1 நாணயத்தை நான் சொல்கின்ற இடத்தில் நீ தலையை சுற்றி போட்டுவிட வேண்டும். அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி பணவரவு உன் இல்லத்தில் அதிகரிக்கும். நீ செய்து முடித்த பிறகு நிச்சயமாக இந்த தாயானவள் சொன்ன விஷயம் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல கஷ்டங்களுக்கு முடிவு தெரியாமல் இருக்கின்ற நேரத்தில் பண பிரச்சனை என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் அதிகமாக தலையெடுத்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த பணத்தினால் என் பிள்ளை பட்ட அவமானங்கள் ஏராளம். பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைத்த உறவுகள் ஏராளம். இப்படி வாழ்க்கையையே பலவித கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு தள்ளியதற்கு காரணமாக இருந்த இந்த பண பிரச்சனை உன் வாழ்க்கையில் முதலில் நீங்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும். மனநிறைவான வாழ்க்கை நீ வாழ வேண்டும். இதற்கெல்லாம் சேர்த்துதான் இன்று இந்த வராகியானவள் சந்திர தரிசனத்தில் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். அம்மா தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக அது உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் பலன் கொடுக்காமல் போகாது. நம்பிக்கை இல்லாமல் நீ செய்கின்ற விஷயங்களுக்கு எந்த பொழுதிலும் பலன் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, மனமுருகி நீ நின்று கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வராகி உன்னை காணாமல் விட்டுவிட்டாள் என்று நினைத்து விடாதே. அம்மாவின் அன்பு எப்பொழுதும் உன்னோடுதான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு வராகி எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வெற்றி வாராகி உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கின்றாள் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் முழுமையாக நிறைந்து விட்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், வாழ்க்கையில் துன்பங்கள், இன்பங்கள் என்று எதுவும் இல்லாததற்கு பெயர் வாழ்க்கை கிடையாது. இவையெல்லாம் மாறி மாறி வந்தால்தான் அதற்கு பெயர் வாழ்க்கை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் எதுவாயினும், துன்பங்கள் எதுவாயினும் வெற்றி உனதாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சந்திர தரிசனத்தை வழிபடுவது என்பது நிச்சயமாக அத்தனை பெரிய பலன்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று எண்ணி வேதனைப்படாமல் நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கானதுதான் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களும் நிரந்தரம் கிடையாது. அந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகள் உனக்கானதாக நிச்சயமாக திரும்பும் பொழுது நீ பட்ட வேதனைகள் எல்லாம் தேவையற்றது என்று அன்று நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையினுடைய மனநிலையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. என் பிள்ளை, நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய அத்தனை விருப்பங்களையும் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை மறக்காமல் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். அதுவும் இந்த வராகி என்னுடைய துணையோடு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று சந்திர பகவானினுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றி உனக்கு மிகவும் அருகாமையில் வந்துவிடும். அதாவது
1 வருடம் கழித்து கிடைக்க வேண்டிய வெற்றி இன்னும் 6 மாதத்திற்குள்ளாகவே உனக்கு கிடைத்துவிடும். இன்று நடக்கவில்லை என்று எண்ணி வருந்தாதே. எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நிச்சயமாக சர்வ நிச்சயமான பல வரங்களை உன் பின்னால் வைத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான பொக்கிஷங்களை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்க இந்த வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. சரியாக சென்று அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருப்பாயானால் அவையும் சரியாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளை, ஒவ்வொரு முறையும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர்ந்ததா இல்லையா என்கின்ற கவலையோடுதான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கானவையெல்லாம் உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ உணர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ உணர வேண்டும். ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்திர தரிசனத்தினுடைய இந்த வெற்றி விடியலில் இன்று மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை சந்திர பகவானை வழிபட்டு சந்திர தரிசனத்தில் நீ அவரின் அன்பை பெற்று கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் சொல்வது போல 1 ரூபாய் நாணயத்தை உன்னுடைய வலது உள்ளங்கையில் மடித்து வைத்துக்கொண்டு சந்திர பகவானை நோக்கி அந்த கையை அப்படியே விரித்து 1 ரூபாய் நாணயத்தை அவரிடம் காண்பித்து ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று சொல்லி அவரிடம், எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது, என்னுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிட்டது, என்னுடைய இல்லத்தில் செல்வம் பெருக வேண்டும், அதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்று சொல்லிப்பார். நேர்மறையாக நீ சொல்கின்ற இந்த வார்த்தைக்கே சந்திர பகவான் உன் இல்லத்தில் வந்து வாசம் செய்வார். அது மட்டுமல்ல, அந்த 1 ரூபாய் நாணயமானது அதன் பிறகு அவரிடம் வேண்டிக் கொண்டு உன்னுடைய தலையை வலதுபுறமாக 6 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றிவிட்ட பிறகு அதை அப்படியே கொண்டு வந்து, என் பிள்ளை, நீ உன்னுடைய பணம் வைக்கின்ற அறையில் அதனை வைத்துவிடு, அல்லது பணம் வைக்கின்ற கைப்பையில் அதனை வைத்துவிடு. நீ வைக்கின்ற அந்த இடத்தில் கூடிய விரைவில் செல்வம் அதிகரிக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும். நீ எங்கிருந்தெல்லாம் உனக்கு பணம் வரவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அங்கிருந்தெல்லாம் உனக்கு பணம் வர தொடங்கிவிடும். நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் அற்புத விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக உனக்கு சந்திர பகவான் மாற்றி கொடுத்து விடுவார். என் பிள்ளையை, இதுபோல வெண்மை நிறத்திலான மல்லிகை மொட்டை நீ வைக்கலாம். மல்லிகை மலரை பணம் வைக்கின்ற இடத்தில் வைக்கும் பொழுது அங்கே செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பல அதிசயமான விஷயங்களுள் தெய்வம் நடத்தி கொடுக்கின்ற சில அற்புதங்களும் இருக்கின்றது. அது சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களை கொடுத்துவிடும். அப்படித்தான் இன்றும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை நீ பெறாமல் செல்ல மாட்டாய். என் பிள்ளை, மனதிற்குள் நம்பிக்கை வைத்து நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் இந்த வராகி தக்க பதில் கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொள். தலையை சுற்றும் பொழுது, அதாவது கடிகாரம் சுற்றுகின்ற திசையை பார்த்து 6 முறை, கடிகாரம் சுற்றுகின்ற எதிர் திசையை நோக்கி நீ 3 முறை. இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். கடிகாரம் உள்ளினுடைய சுற்றுகின்ற திசையும் அதற்கு எதிர் திசையையும் கணக்கு செய்து சரியாக 9 முறை நீ சுற்றி உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற அறையில் கொண்டு சேர்த்து விடு. நிச்சயமாக நீ ஒவ்வொரு சந்திர தரிசனத்தின் பொழுதும் இது போன்று 1 ரூபாய் நாணயத்தை வைத்து நீ அங்கு கொண்டு சேர்த்து கொண்டே இரு. எதையும் மாற்ற வேண்டாம், சேர்த்து கொண்டே இரு. உன்னுடைய வேண்டுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற தொடங்கும் பொழுது உனக்கு சேர்ந்திருக்கின்ற பணம் எத்தனை ரூபாயாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், 10 ரூபாய், 11 ரூபாய் அல்லது 20 ரூபாய், ஏன் 5 முறை கூட நீ சேர்த்திருக்கலாம், 5 ரூபாயாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் கோவிலுக்கு ஏதேனும் மங்கள பொருட்களை வாங்கி கொண்டு அங்கே சேர்த்து விடு. நீ குறைந்தபட்சம்
சூடமாவது வாங்கி அங்கு கொண்டு சேர்த்து விடலாம். கற்பூரம் 5 ரூபாய்க்கு உனக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அதை உன்னுடைய கோவிலுக்கு கொண்டு கொடுத்து விடு. நிச்சயமாக என் பிள்ளைக்கு பல நல்ல பலன்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட நாளில் அம்மா கொடுத்த வெற்றி வரத்தோடு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கி உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.